கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்துமஸ்க்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் வேளையில் கர்த்தரின் பிறப்பின் மகத்துவத்தை பற்றி இந்த பாடலை பாடிக்கிறோம். Thank
பிரியமான தேவப்பிள்ளைகளே, நான் அழைக்க சபை போதகர் ரெவரண்ட் பரமானந்தம், இன்னும் நம்முடைய சபை போதகர் பாஸ்டர் குமார் யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த காலையில் நமக்கு ஆசீர்வாதமாக இந்த செய்தியை கொடுப்பதாக இந்த காலையில் விசேஷமாய் உங்கள் ஜெபத்தையும் உங்கள் சாட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அது எனக்கு மிகவும் மிகவும் உற்சாகத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த சபையை மேலும் ஆசீர்வதித்து அதை பெருமை செய்வார். சபையை மேலும் கர்த்தரை ஆசீர்வதித்தார். நாம் கண்களை கூட வார்த்தை தியானமாக அவருக்கு பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். நாளிலும் நாம் வாசித்த கர்த்தருடைய வார்த்தை பகுதியிலிருந்துதான் செய்தி இருக்க போகிறது. இந்த நாட்கள் கிறிஸ்துமஸ் நாட்கள் இருக்கபடினால சில நிமிஷம் நேரங்கள் அவருடைய கிறிஸ்துமஸ் செய்தி நாம் தியானிப்போம். ஏன் பேச வந்தார்? பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே, சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே, நிந்தை கோலம் பூண்ட பாலன், நிந்தை கோலம் பூண்ட பாலன், வேதன் இயேசுவே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே, அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல், அல்லல் தீர்க்கும் அன்பின் வல்லல், என் இயேசுவே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, உலகில் உள்ள பொருள் எல்லாம் நீங்குமே, உலகில் உள்ள பொருள் யாவும் நீங்குமே, எந்த ஆசை உந்தன் வீடே, எந்த ஆசை உந்தன் வீடே, என்றும் வாழுவேனே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, என்னை ஆண்ட நேசத்திற்கு என்ன இருந்தோ, என்னை ஆண்ட நேசத்திற்கு என்ன இருந்தோ, என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்ன செய்வேன் ஒன்றுமில்லை, என்னையே தந்தே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே, பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. ஆண்டவரே சுவாமி, இந்த அருமையான அந்த கால வேலைக்காக இந்த ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, அவர்களை மட்டுமாய் வழி நடத்தினீர், மட்டுமாய் காத்து உங்களுடைய பிள்ளையுடைய சாட்சிகளையும் அவர் ஜபத்தை கேட்கும் எத்தனை நன்மை அவர் பெற்றிருக்கார் என்பதை அவங்களுக்கு நாட்டுக்கும் சந்தோஷத்தையும் ரட்சத்தின் மகிழ்ச்சியும் காண முடியதப்பா. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நாளில் தகப்பனே இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசும் எல்லாவற்றையும் மேலால் இந்த சமூகம் இந்த நேரம் இந்த மகள் சாட்சி கொடுத்தது போல நீ என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இறைப்பாறை தருவேன். அந்த மகள் ஒரு சாட்சியை கொடுத்தது போல சுவாமி இந்த சமூகம் தான் எங்களுக்கு வேண்டும் அப்பா. It's your presence that makes all the difference. நீ எங்கெல்லாம் சென்றீரோ அங்கெல்லாம் விடுதலை. நாம் எதிர் வீட்டுக்கு சென்றி மனித மகள் உயிரோடு இருக்கிறீர். லாசரு வீட்டுக்கு சென்று மனித லாசரு உயிரோடு இருக்கிறீரப்பா. அன்று சகை வீட்டுக்கு சென்று ரட்சிப்பை கொண்டு வந்தீர் சுவாமி. இன்னும் ஆண்டவரே எங்கெல்லாம் போனீரோ படகுகள் சென்றீரப்பா. கொந்தளித்த மக்களை விடுதலை செய்தீர். இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தை தான் நாம் கேட்கிறோம். இந்த பிரசன்னம் பிரத்யேகமாக இந்த காலைகளில் மத்தியில் உலாவும்படி நீர் எங்கள் மத்தியில் உலாவும்படி இந்த சமூகத்தை மக்கள் அன்றை நன்றாக உணரும்படிக்கு செய்கிறார். உயிர்த்த இந்த இயேசுவை நாம் தியானிக்க போகிறோம் சுவாமி. இந்த நாளில் ராஜா ஒவ்வொரு மேலும் கருத்தை ஆசீர்வதித்து இந்த இடத்திற்கு போகும் முன்பாக சுவாமி உங்களுடைய ஆசுவாதத்தோடு உங்களுடைய தொழுதலோடு உங்களுடைய நிறைவோடு உங்களுடைய சுகத்தோடு உங்களுடைய ஆரோக்கியத்தோடு உங்களுடைய செழிப்போடு உங்களுடைய பிள்ளைகளை நிறைத்து நாளை அனுப்பும்படிக்காக பார்த்து கெஞ்சுகிற சுவாமி. அன்றவரே நீ பேசும், நான் அல்லப்பா, நீ பேசும். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகள் பேசுகிறீர்களோ நீ பேசும் சுவாமி. அதை மகிழ்ச்சியை கொண்டு வர நாம மயப்படட்டும். எல்லாத்தையும் பிதாவே உடைய மகனாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லதுதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளிலே நாம் ஞானிக்க வசனக்கும்படி இதில் நாம் பார்க்கும் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், சகரியா என்ற ஒரு பிரதான ஆசிரியர் இருந்தார். அந்த நாட்களில் யாருக்கும் தெரியும், யோவான் ஸ்நானனுடைய தகப்பன். அவர் யோவான் ஸ்நானன் தகப்பன் அந்த நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அவர் பேசுவதாக தீர்க்கதரிசனமாய் சொல்வதாக பார்க்கணும். அதுதான் இந்த நாள் வாசித்தோம். என்ன சொல்கிறார்? இயேசு சுவாமி எதற்காக வந்தார், எதற்காக வரப்போகிறார் என்பதை அங்கே தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். அவர் சொல்ல 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முன் அவர் சொல்கிறார், என்ன சொன்னார் என்றால், நம்மை சத்துருக்களிலிருந்து விடுதலை செய்ய முடியாது. முதலாவது சத்துருக்களிலிருந்து நம்மை விடுதலை செய்ய முடியாது. இரண்டாவதாக அவர் சொல்லும் காரியம் என்றால், நாம் சமாதானத்தோடு பயமின்றி ஜீவிக்க வேண்டும், பயமின்றி வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னார். மூன்றாவதாக சொன்னார், நாம் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தத்தோடு நீதியோடு அவரை தொழுது கொள்ளும்படிக்காக ஒரு ரட்சனை கொம்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த நாளில் இதைதான் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இயேசு சுவாமி எதுக்கு வந்தார்? முதலாவதாக பார்ப்போம், நமக்கு நம்முடைய சத்துருக்கள் விடுதலை செய்து முடித்தார். நம் வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் உண்டு. வேலை சத்துருக்கள் உண்டு, பிசினஸ் சத்துருக்கள் உண்டு, நம்முடைய சொந்த மக்கள் மத்தியில் சத்துரு உண்டு. இயேசு சுவாமி சொன்னார், உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டாரே சத்துரு என்று சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சத்துருக்கள் எல்லாம் இருந்து விடுதலை செய்யும்படிக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்து வந்தார். வேதம் சொல்கிறது, அவர் நம்மோடு கூட இருக்கும்படிக்காக, நம்மோடு தங்கி நமக்கு விடுதலை தரும்படிக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். ஆகவேதான் இம்மானுவேல் என்று பெயரிட்டார். தேவன் நம்மோடு இருக்கிறார். கொலோசியர் 1:24 சொல்லு, கிறிஸ்து நமக்கு இருப்பதே மகிமை, நம்பிக்கை. நம்மோடு தங்கி இருக்கும்படிக்காக, நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சத்துருக்களை மேற்கொள்ளும்படிக்காக கர்த்தர் உலகத்தில் வந்தார். 1 பேதுரு 5:8 வாசிக்கின்றார். அங்க ஒரு முக்கியமான ஒரு சத்துரு இருக்கிறார். அதுதான் பிசாசு. சொல்கிறார், நம்முடைய சத்துருவாகிய பிசாசு எவனை விடுகிறான் என்று வெஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். வெஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அவனை உங்களுடைய விசுவாசனாலே அவனை மேற்கொள்ளுங்கள். Your adversary, the devil, like a roaring lion, walketh about seeking whom he may devour, whom resist steadfast in your faith. உங்கள் விசுவாசனால அவரை இருக்கிறீர்கள் சொல்கிறார். இதே சத்துரு நாம் பாருங்க என்ன செய்கிறான்? மக்களை தூண்டுகிறான், நம்முடைய குடும்பங்களுக்கு பிள்ளைகளை தூண்டுகிறான், பல விதத்திலும் குழப்பங்களை ஏற்படுத்தி என்ன செய்கிறான்? நம் சத்துருவாய் வந்து குடும்பங்களுக்கு சந்தோஷத்தை கிடைக்கிறான், ஆலயத்தில் சந்தோஷத்தை கிடைக்கிறான், வேறு சந்தோஷத்தை கிடைக்கிறான், நம்முடைய பிசினஸ் சந்தோஷத்தை கிடைக்கிறான். இவரெல்லாம் அறிந்த கிறிஸ்து, இவர்களால் முற்றுப்படைய வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். இதுதான் சக்கரையா சொல்கிறான். ஆண்டவர் சக்கரை மூலமான பரிசுத்தாவின் மூலம் பேசுவதுதான் நம்ம எல்லா சத்துருக்களும் நம்மை விடுதலை செய்யும்படி. பிரியமான தேவர்களே, தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாஸ்டர் ஜே.எஃப். ரோலன்ஸ் என்ற ஒரு ஊழியக்காரர், ஒரு பரிசுத்த
போனார். அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் எல்லாரும் சபைகளை அவர் ஸ்தாபித்தவர். ஆனால் அந்த நாட்டில் அவர் ஊழியம் செய்த நாட்டில் அந்த நாட்டில் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு இருந்த ஒரு தேசமா இருந்தது. தேவனுடைய ஊழியத்தை செய்யவே முடியாது. காரணம் அங்கே யாரும் பிசாசு கிளைகள் அதிகமாக இருந்தது. அந்த நாட்டில் ஊழியம் செய்து தேவன் அவர் வல்லமை பயன்படுத்தி அநேக சபைகளை ஸ்தாபிக்கும்படிக்காக அவர் முயற்சி செய்தார். அவர் மேல் பொறாமை கொண்ட ஒரு வாலிபன் என்ன செய்தார்? இவரை கொண்டுவிட வேண்டும் என்று சொல்லி பொறாமையினால் அவர் அதிகாரில் தேடி வந்தார். என்ன செய்தார்? ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய வருஷத்தை செலுத்தி அவரை காணும்படி தலைவந்தார். அவர் வந்து அதிகாரிகள் கதவை தட்டுகிறார். அப்பொழுது போதகர் ஒன்றும் அறியாத அவர் கதவை தருகிறார். வந்து தம்பி வந்து உட்காருங்கன்னு சொல்கிறார். வீட்டுக்கு வந்த பிறகு அவன் சொல்கிறான், என்னுடைய பொய் சொல்லி அவன் சொல்கிறான், என் மகனுக்கு என் குழந்தைக்கு மிகவும் வர்ண தருவாய் மகன் இருக்கிறான், உங்கள் ஜபத்தை நானே வந்திருக்கிறேன் என்று பொய் சொல்வதாக. அப்பொழுது அவர் சொல்லி அவனை விசாரித்து அவருக்கு வாழ்க்கை செய்யலாம், மெதுவா இதை சாப்பிடுங்க யாருன்னு சொல்லிக் கொடுக்கிறான். அதை அன்போடு வாங்கி என்ன செய்தார்? அதை சாப்பிட்டார். அதன் பிறகு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். இவனுக்கு மிகவும் ஆச்சரியம், என்னது விஷம் கலந்த இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டும் அவர் உயிரோடு இருக்கிறாரு, மகிழ்ச்சியா பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டான். அந்த நேரத்தில் தான் அந்த போதர் சொன்னான், ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி, உங்கள் மகனுக்கு சுகவீனம் என்று சொன்னீங்களே, நாம் ஜெபிக்கலாம் சொல்லி முழங்காற்படி எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபம் பண்ணும்போது கதறி அழுது ஜெபம் பண்ணினார். அன்போடு ஜெபித்தார். ஆண்டவரே இந்த குழந்தையை சுகமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காரியத்தை அவர் பார்த்துக் கொண்டே இருந்தார். அவர் உள்ளத்துக்கு ஒரு பெரிய ஆசை. ஐயோ, வெளிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த ஒரு மனுஷன், உத்தமமாய் ஊழியம் செய்ய மனுஷன் நான் கொண்டுவிட யோசித்தேனே என்று சொல்லி சாஸ்திரமாய் விழுந்தான். விழுந்து இயேசு சுந்தரச்சாரை கேட்டுக்கொண்டான். பாருங்க, அதன் பிறகு அவன் அநேக சபைகள் ஸ்தாபிக்கும் ஒரு போதகனாய் மாறி போனான். இதுதான் நான் கேள்விப்பட்டேன். பிரியமானவர்களே, எப்படி பாருங்க, அன்பு சத்துருக்கை மேற்கொள்ளப்படி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வழி சத்துருக்கை மேற்கொள்வதற்கு என்ன தெரிகிறார்? தீமையை நன்மையாக வெல்லுங்கள் என்று சொன்னார். ஓகம் ஈவில் வித் குட், நன்மையை தீமையை நன்மையாக வெல்லுங்கள். அவருடைய வழிகள் சத்துருவை மேற்கொள்வதற்கு எப்படி? அன்பு. அன்பு நிமித்தம் அன்பினால நிறைந்து நாம் திணை செய்யும் பொழுது மக்கள் விடுதலை பெறுகிறார்கள். பாருங்க, நாம் இந்த உலகத்துல சமாதானத்துக்காக எங்கேயோ தேடி அடைகிறோம். இன்றைக்கு பல தேசங்களில் சமாதானம் சொல்லி கான்பரன்ஸ் வைக்கிறாங்க, ரவுண்ட் டேபிள் வைக்கிறாங்க, பல இடத்துல பல தேசங்கள் இது செய்கிறாங்க. ஆனால் சமாதானம் வருவதா இல்லை. சமாதானக்காக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தில் தான் சமாதானம். இந்த மனிதன் இந்த சமாதானத்தை பிறகு கொடுக்கும் போது என்ன ஆகுது? அவர்கள் சமாதானத்தை பெறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சமாதானத்தை பெறுவது நாமும் கூட சமாதானத்தை பெறுகிறோம். அவர்கள் மூலமாய் நமக்கு நன்மை உண்டாகுது. இப்படிதான் சமாதானம் பெருக முடியும் உலகத்துல. வேறு வழியே அதற்கு இயேசு கிறிஸ்துவே வழி. இயேசு கிறிஸ்து அதற்குதான் வந்தார். நம்ம சத்துக்களை எப்படி மேற்கொள்ளப்படும்? அன்பினால. அநேக தடவை வேலை ஸ்தலங்களே நாம் என்ன யோசிக்கணும்? நம்முடைய கூட இருக்க பாஸ் நமக்கு எழுப்பும் பொழுது, நம்முடைய சூப்பர்வைசர்ஸ் நமக்கு விரோதமாக எழுப்பும் பொழுது, இன்னும் பல போராட்டங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ பிசினஸ்ல வரும்போது நம்ம யோசிக்கிறோம், விரோதமாக பேசுகிறோம், அவங்க எரிச்சல் அடைகிறோம். ஒருவேளை ஜெபிப்பதில் கூட அவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு மிகுந்த வேதனையோடு ஜெபிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல, நாம் அவங்களை மேற்கொள்ள போவது எப்படி? அன்பினால மேற்கொள்ள போவது. என் வாழ்க்கை ஆண்டு சொல்லிதான். நான் வேலை இருக்கும் போது எனக்கு விரோதமாய் பல மேனேஜர்ஸ் அவராக கோபப்படுத்தி அவர்கள் பல காரியங்கள் செய்யும் பொழுது நான் என்ன செய்தேன்? பல ஆரம்பத்துல கோபம் எனக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணேன்? ஆண்டவரே, யாரும் மாற்றிவிடும், வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் பண்ணிவிடும் என்றுதான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே ஆண்டவர்கள் சொல்லி தெரிஞ்சுனாக்கா நான் மாற்றவர்களுக்காக அவர் ரட்சித்தார். அவர் மாற வேண்டும் ஜெபிக்கணும். காரணம் தெரியுங்களா? அவர்கள் அல்ல, பொல்லாத பிசாசு, சத்ருவாகிய பிசாசு நமக்கு எதிரியாய் வரும்படிக்காக அவரை கூண்டி காரியங்கள் செய்யலாம். அப்படி இருக்கும் போது அவர்களுக்காக ஜெபிப்போம். என்ன செய்வோம்? சுவாமி, அவருடைய லட்சியம் அவங்களுடைய கழுவு ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர் வாழ்க்கையை மாறினதை நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையை அனுபவத்தை சொல்கிறேன். அவர் வாழ்க்கையில் எப்படியோ மாறி நமக்கு நண்பர்களாக சிநேகர்களாய் மாறிடுவார்கள். ஆகவே அன்பு நிமித்தம் தான் இந்த பொருளாதார பிசாசை மேற்கொள்ள முடியும், சத்துவை மேற்கொள்ள முடியும். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இதை நாம் திட்டவட்டமாக கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கும். அதுக்குதான் இயேசு சுவாமி வந்தார். How are we going to overcome our enemies? Not by fighting, not by the sword,
but with the love of God. கிறிஸ்துவின் அன்பினால் தான் மீட்கப்படும். அதுதான் சத்துருக்கள் மாற்றிவிட்டு நிரந்தரமாய் மாற்றும். அவர் மாற்றிய மாறும் பொழுது நமக்கு சத்துருக்கள் ஏன் இருக்க போகிறார்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே நம் நாட்டில் முதலாவது இயேசு இறப்பு. ஆண்டவரே வந்தது நோக்கம் எங்கள் சத்துருக்கெல்லாம் விடுதலை செய்யும்படிக்காக இருந்தேன் சுவாமி. ஆகவே நம்ம ஒப்புக்கொடுக்கிறேன். என் மூலமாக சமாதானம் உண்டாகட்டும், என் மூலமாக மக்கள் ரட்சிக்கப்படட்டும், அவர்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் சமாதானத்தை கொண்டு ஒரு பிள்ளைகளாக மாறட்டும் என்று சொல்லிதான் நாம் சொல்கிறோம். இதுதான் முதலாவது காரியம். இதுதான் தீர்க்கதரிசியாகிய சக்கரியா சொன்ன வார்த்தை. எல்லாமே சத்துருக்களுக்கு விடுதலை செய்யப்படுகிறாங்க என்று சொன்னார். இரண்டாவதாக என்று சொல்கிறார், நாம் பயமின்றி அவரை நாம் சேவிக்க வேண்டும். பயம் எப்போதும் பயம். இஸ்ரேல் மக்களுக்கு எந்த நேரம் ஒரு பயம் வந்து கொண்டே இருக்கிறது நாட்டில். அவர்கள் காரணம் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்றார். அங்கே கிதியோன் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? திடீரென்று தேவதூதன் அவனுக்கு காட்சி அளிக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறான், பராக்கிரமசாலியே, தேவனோடு இருக்கிறார், நீ உன் இருக்கும் பலத்தோட புறப்பட்டு போ என்று சொல்லி அவருக்கு கட்டளையிட போட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், என்னை முற்பிதாக்கள் கண்ட அதிசயங்கள் எங்கே? If God be with us, where are the miracles that our forefathers saw? நல்ல கேள்வி கேட்டான். சொன்னா பாருங்க, இது தேவனோடு அற்புதம் எங்க ஆண்டவரே? சமுத்திரத்தில் 2 கிடந்தாரு ஆண்டவர். எகிப்தில பலத்த அற்புதங்கள் செய்தாரு. அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு இருப்பார் என்றால் நான் ஏன் இன்றைக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும்? பெரியமானவர்களே, அவர்கள் எல்லாம் அந்த நாட்டில் பயம். காரணம் சத்துருக்கள். அந்த நாட்டில் கூட 20 முடிச்சிருக்கிறான். என்ன செய்யலாம்? கோதுமை மணி அந்த உட்கார்ந்து கொண்டு அதை பாதுகாத்துக் கொண்டு எந்த நேரம் சிறியர்களோ அதாவது அமெரிக்கர்களோ வந்து அவங்களை மேற்கொள்வார்கள், அவளை திருடி கொண்டு போவார்கள் என்று சொல்லி பயம் பயம் ஆண்டவராக இயேசு முதலாவது அவர் மேற்படுத்தி தரிசனத்தில் வந்த பொழுது அவர் தூதன் வந்த பொழுது சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிறேன். பயப்படாது என்று அவர்கள் கூட பயந்தார். காரணம், அந்த நாட்டில் ஆடுகளை திருப்பி கொண்டு போவார்களே, சத்துருக்கள் வந்து ஆடுகளை மேற்கொள்வார்களே என்று சொல்லி இரவெல்லாம் விழித்திருந்து அவர்கள் பயத்தோடு இருந்தார். அவர் கொடுத்த வார்த்தையில் தான் பயப்படாது என்று சொன்னார். எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு நற்செய்தி. நாம் பயமில்லாமல் அவரை சேவிக்கும்படிக்காக தான் தேவன் நமக்காக இயேசு வரவைத்தான். பயத்தை நீக்கிக் கொள்வதுதான். பாருங்க, இந்த நாளில் இஸ்ரேல் மக்கள் எப்போது ஒரு பயம் என்ன? இயேசு கிறிஸ்து வராத நிமித்தம் பழைய ஏற்பாட்டில் எங்க போகிறோம், அதற்கு பிறகு எங்க போகிறோம், என்னென்ன நடக்கும் ஒருவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆகவேதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் மரண பயத்தில் இருந்தவர்களை, மரண பயத்தை போதும் பிடிக்கப்பட்ட 11-18 மாசத்துக்கு முன்னால் மரண பயத்தினால அவர் நிறைந்திருந்த அப்படின்னா எப்போதும் அடிமைகளாக இருந்தார்கள். என்ன அடிமை நிலைமை? நமக்கு என்ன நடக்குமோ நமக்கு பயந்து நம்ம செத்துட்டா இவங்க கொண்டு போட்டாங்க, நம்மளை அழித்து போட்டா நம்ம எங்க போக போகிறோம் என்று நம்பிக்கையற்றவர்களாக காண்கின்றார். அந்த பயத்தை, மரண பயத்தை விட்டு நீங்க நான் மரணத்தை விளங்கினார் என்று வேதம் சொல்லுது. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து, மரணம் ஒண்ணு இல்லப்பா, வல்லமை இருக்கிறது சொல்லி மறுபடியும் உயிரோடு எழுப்பின பிறகு உலகத்துக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படிக்காக, பயத்தை அகற்றும்படிக்காக, என்ன வந்தால் என்ன, நேசருக்காக நாம் ஜீவிப்போம், அவர் நம்மை காக்குவார், நாம் இந்த உலகத்தில் ஜீவித்தால் அவருக்காக ஜீவிப்போம், இந்த உலகத்தில் கடந்து போனால் என்னென்னைக்கு போய் அவரோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்காக தான். அப்படிப்பட்ட மக்கள் என்னாவது பயத்தை புறவே வேணும் சொல்கிறது. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த சொல் வேற அன்பு பயத்தை புறவே. தேவ அன்பு பயத்தை புறவே. என்ன அன்பு? தேவன் நம்ம எப்படியா நேசிக்கிறார், நம்ம எப்படியா அன்பு கொள்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது? பயம் நீங்கிறது. காரணம், நான் வந்து விலகுவதும் இல்லை, நான் உங்களுக்கு கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கார். நான் யோசுவா பார்த்து எல்லாம் சொன்னான், நான் வந்து விலகுவதும் இல்லை, பயப்படாத யோசுவா, பயந்து காரணம் அத்தனை மக்களுக்கு ஜனங்களை நடத்துவதற்கு எங்க எனக்கு ஞானம் இருக்க போகுது, எங்க தைரியம் இருப்பது. மோசை கடந்து போகக்கூடிய நேரம் வந்த பொழுது, இந்த உலகத்தை கடந்து போகக்கூடிய நேரம் வந்திருக்கான், பயந்து நம்பினான். அப்பதான் ஆண்டு வர Moses
I will be with you. I will never leave thee nor forsake thee என்று சொல்கிறார். அவனுக்கு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. No man shall be able to stand before thee all the days of thy life. As I was Moses, I will be with you. உனக்கு விரோதமாய் உனக்கு எதிராக ஒரு மனிதன் வாழலாம் இருக்காதபடிக்கு நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கேன், பயப்படாத என்று சொல்லி யோசுவாவை தைரியப்படுத்தினார். பிரியமான தேவனுடைய பயம் நமக்கு அவசியம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வந்தாலும் நாம் செய்வது ஒன்றுதான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மேல் அன்பு மேல் விசுவாசம் போகின்றார், அவர் நேசிக்கிறார் நம்பி இருப்போம் என்றார். வேதம் சொல்லுவாங்க, கிறிஸ்து நம்பி விட்டு பிரிப்பவன் யார்? Who can separate us from the love of Christ? ஒருவரும் கைப்பிடிக்க முடியாது என்று வேதம் சொல்லும். காரணம், அவர் அன்பு நிமித்தம் நாம் முற்றிலும் ஜெயிக்கொள்ளுவர்களாய் இருக்கிறோம், முற்றிலும் ஜெயிக்கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். Because he loves us, நம்மை நேசிக்கிறபடினால நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரா. ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் வரும், பல பாடுகள் நிமித்தம் பல பொறுத்திருந்தோம், அது என்ன நடக்குமோ என்று பயம் வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்? இயேசு சுவாமி என்னோட இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் சித்தத்தினால் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, நன்மையே செய்கிறார். வேதம் சொல்லுது அவர் நல்லவர், நன்மையே செய்கிறார். வேதம் சொல்லுது தேவாலி தேவனை எப்படி குறித்தார்களா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாருங்க, அன்றைக்கு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது சாலமன் ராஜா வந்து என்ன சொல்லி இருக்கிறார்? தேவன் தான் சொன்னாங்க, எல்லாரும் தேவர்கள்லாம் சுற்றி இருக்கிறார்கள், ஆசாரெல்லாம் சுற்றி இருக்கிறார்கள், என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஒன்றுதான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பழைய ஏற்பாடுல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது சொல்லக்கூடிய நிலையில் இருந்தான். காரணம், அவர் அப்படிதான். புதிய ஏற்பாடாகவும் சரி, பழைய ஏற்பாடாகவும் சரி, கர்த்தராகிய தேவாதி தேவன் நல்லவர், நன்மையை செய்கிறவர். அப்படி துதித்துக் கொண்டு இருக்கும் போது நான் பாருங்க, மேகம் போன்ற மகிழ்ச்சியில் ஆடைகள் நடக்கிறது பார்க்கணும். ஏதோ சமூகம் நடக்கிறது. God is good when you believe it. When you believe that he is good and he does only good. நன்மை மாற்றம் செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவர் ரத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு நன்மை மாற்றம் செய்வார். ஆகவேதான் ரோமர் 8:28 சொல்கிறது, அவரை நேசிக்கிற யாவருக்கும் நன்மை தேர்வாய் நடக்கும். All things work together for good to them that love God. All things அது எதுவாக இருந்தாலும் சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களுக்கு வரும்பொழுது இந்த பயத்தை போக்குவதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். கடைசியாக வேதத்தின் ஒரு காரியத்தை சொல்கிறார், நாம் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தத்தோடு நீதியோடு அவரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் வந்தார். பாருங்க, பாவம் இல்லாமல் தூய்மையா வாழ சாத்தியமா? முடியுமா? கட்டாயம் முடியும். ஏன் முடியும்? எப்படி முடியும்? தேவாதி தேவனை விசுவாசித்து அவ்வளவு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக பலனை அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தை வாசித்து பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவோ தேவனுடைய மகிமையை கண்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள். சுகந்த ஸ்தம்பம் 2 கடந்தது, 20 அக்னி ஸ்தம்பம், மத்தியானத்தில் மேக ஸ்தம்பம் ஒரு வழிநடத்தி வந்தது. அணுகிலும் கையில் என்ன செய்தாங்களா? அப்பத்தை எடுத்தாங்களா? அந்த மன்னாவை எடுக்கும் பொழுது பாருங்க, எவ்ரி டே வாஸ் a miracle. ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான் வாழ்க்கையில. தினந்தோறும் அற்புதத்தை பார்த்தார்கள். எண்ணற்ற அதிசயங்களை தேவன் செய்தார். எகிப்தில் எத்தனை அற்புதங்கள், தேவனின் மகிமையை பார்த்தார்கள். ஆனாலும் பாருங்க, ஒருத்தர் கூட காரணம் தேசத்தை போக முடியவில்லை. காரணம் தெரியுதான், நியாய பிரமாணம் பலன் கொடுக்கவில்லை. நியாய பிரமாணம் அவருடைய பாவத்தின் விடுதலை செய்யவில்லை. நியாய பிரமாணம் பாவ உணர்வை தான் கொண்டு வந்தது. அந்த நியாய பிரமாணம் வார்த்தைகள் பாவ உணர்வு தான் கொண்டு வந்தது இல்லையா? பாவத்தின் விடுதலை கொண்டு வர முடியல அவர்களுக்கு. ஆனால் ஆண்டவராக அதை அறிந்துதான் வேத வாசிக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் சொல்கிறார், என்னாலே அவர்கள் வைத்து நான் அவர்களை வழி நடத்தி அவர்கள் ஆகிய என் வார்த்தையை கைகொள்ளும்படிக்காய் செய்வேன். அதுதான் அவரை சுத்தமாய் மன்னித்து இயேசு அனுப்பது காரணம் என்ன? நம் ஆவியை அனுப்பி நாம் பாவத்தை ஜெயிக்கும்படிக்காய் செல்வதற்காக I will send my spirit upon them and I put my spirit into their hearts and I cause them to obey my law. I cause them. இப்போது நீங்க செய்ய போறதில்ல, நீங்கள் பிரமாணத்தை கைக்கொள்ள போறதில்ல, பிரமாணத்தை கைக்கொள்ளும்படிக்கு அவர் தெய்வீக தண்டனை. இதுதான் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம். பெரியவர்கள், அதற்கு தான் இயேசு வந்தார். இஸ்ரவேல் மக்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, அவர்களால் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஆகவே பாவத்தை ஜெயிப்பதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து நமக்காக மரித்து நம் ஜீவனை கொடுக்கும் பொழுது அதுல வரக்கூடிய பலன், தெய்வீக பலன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 சொல்லுது, அவர் தாமே தம் சரீரத்தை
தேவனுக்கு அவர் சரிந்து நம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நாம் பாவத்தில் சென்று நீதிக்கு கிடைத்திருக்கும்படிக்காக தம்மையாவே ஒப்புக்கொடுக்கிறார். Took upon himself our sins in his own body, and so that we through his death might have eternal holy life, lead a holy life, that we dead to sin and live unto righteousness. Whose own self bare our sins in his own body on the tree, that we being dead to sins should live unto righteousness, by whose stripes we were healed. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காக நான் செய்வதை வைத்தார். ஆக அந்த வேலை எங்கிருந்து வருது? நம்மால் வருகிறதா? நியாயப்பிரமாணத்தில் வருகிறதா? ஒரு நாளும் இல்லை. அது சிறுவையிலிருந்து வருகிறது, சிறுவையின் பாடுகளிலிருந்து வருகிறது, அவருடைய காயங்களிலிருந்து வருகிறது. அது நம்முடைய ஆவியின் வெள்ளத்திலிருந்து தான் நமக்கு பாவம் மேற்கொள்ளும் பலன் தருகிறது. இதற்காக தான் இயேசுவார். ஆகவே நாம் வாழ்நாளெல்லாம் எப்படியா பாவம் செய்யாதபடிக்கு தூய்மையாக நீதியை செய்து அவரை தொழுது கொடுக்கிறார். அழைத்து வரும்போதெல்லாம் நாம் ஜீவிக்கனாலெல்லாம் ஆண்டவர் சித்தம் என்ன தெரியுமா தெரியுமா? இவர்களை பணத்தை சம்பாதிக்கிறது, பணத்தை சேர்த்து வைக்கிறது, அதாவது பெரிய ஆஸ்தி உடலாக இருப்பதற்காக அல்ல. நாம் வைத்தது காரணம் ஒரே ஒன்று, அவரை தொழுது கொள்ளும்படிக்காக. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது மோசே என்ன சொல்கிறான்? We have to serve our God. நாங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆகவே எங்களை அனுப்பு. தொழுது கொள்வதற்காக தான் ஒவ்வொரு தேர்ந்தெடுத்தார். புதிய ஏற்பாடு சொல்லி நாம் எல்லாரும் ஆஸ்தாரையும் ராஜரீக ஆஸ்தாரிய கூட்டம் சொல்கிறார். அப்படின்னால் என்ன? இரவும் பகலும் அவரை தொழுது கொள்வது, இரவு பகலும் அவளோடு நெருங்கி ஜீவிப்பது, இரவு பகலும் சந்தோஷத்தான் நிறைந்திருப்பது, அநேகத்தவருக்கு சொல்வதற்காக தான் நாம் அழைத்திருக்கிறார். நோக்கம் நாம் பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக. பெரியமானவர்களே, ஏசாமி சொன்னார், அக்னியை போட வந்தேன், அதை பட்டி எடுத்தால் எவ்வளவு நலமா இருக்கும், ஆனால் அதற்கு முன்பாக நெருக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். அக்னியை போட வந்தேன். பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரா? நீ போப்பா, நீ போ, ஜீவன மக்களுக்கு காய் கொடு, உங்களத்தை உங்களுக்காக சிறுவிலை என்றால் என் ஆவி அவர் ஊற்றுவேன், வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு காத்திருக்கிறேன். எதுக்கு சொன்னார்? எதுக்கு சொன்னார்? வாக்குத்தத்தம் பெற்றார். If you will go and give your life for the people, I promise you to fill them with my spirit என்று சொல்லி வாக்கு விட்டார் அவர்கள். அதை நாம் தைத்தோம். என்ன செய்திருக்கணும்? ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அப்பா, ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கேன், அவர்களுக்காக மறித்து விட்டேன், ஏதோ மத்தத்தை பாரும், இப்படி சொன்ன வாக்கு தத்துவம் எங்கே என்று சொல்லி கேட்கிறபடினால்தான் அவர் சொல்கிறார், வாக்கு தத்துவம் பெறும் வரைக்கும் இதே எருசலேமிலே காத்திருக்கிறார். தேவனோடு நெருங்கியிருந்தார்கள். 3 வருஷம் தேவனோடு நெருங்கியிருந்த சீடர்கள் தான் நாம் இயேசு இதய துடிப்பை கேட்டவர்கள், இயேசு சத்தத்தை கேட்டு அவளோடு படுத்து உறங்கினவர்கள், அவளோடு சாப்பிட்டவர்கள், அவர் மார்பில் படுத்து தூங்கினவர்கள். ஆனாலும் அவர் போய் செய்ய சொல்லி அனுப்பிவிட்டாரா? இல்லை. அவர் சொல்கிறார், இன்னொருத்தர் வேலை வரும் வரைக்கும் இஸ்ரேல் கருத்துங்க எப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை கொடுப்பதற்காக நாம் தூய்மையோடு பரிசுத்தோடு கர்வத்தோடு ஊழியம் செய்யும்படிக்காக, அவரை சேவிக்கும்படிக்காக தான் நம் ஜீவனை நம்ம கொடுத்தார்கள். அதுக்குதான் இந்த சமயம் தான் 3 விதமான காரியம். ஒண்ணு, நமக்கு சத்துருக்கள் விடுதலை, அன்பின் மூலமாய் விடுதலை. இரண்டாவதாக நாம் சமாதானத்தோடு அவரை சேவித்து நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் அவரை சேவிக்கும்படிக்காக. மூன்றாவதாக நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதியோடு அவரை தொழில்படும்படி வாழ்நாள் எல்லாம் all the days of our life we should serve him in righteousness and in truth. நீதியோடு அவரை தொழில்படும்படிக்காக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தவான் ஆலன் என்ற பக்தன் கொடுத்து நான் வாசித்தேன். அவரை கர்த்தர் அவருக்கு ஒரு போதகராக இருக்கிறார் ஒரு சின்ன சபைக்கு. ஆனால் பாருங்க, அவர் வாழ்க்கையில் ஒரு வல்லமையே கிடையாது. ஆக அவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு ஏக்கம். சீடர்கள் அந்த நாட்கள் வல்லமையாக உதவி செய்தார்கள். அவர் பிரசங்கித்த போது அற்புதம் அடையாளம் நடந்தது. ஆனா ஏற்கனவே நடக்கவில்லையே. என் ஜனங்கள் கூட்டம் மிகவும் கம்மியா இருக்கிறது, வல்லமையற்ற ஒரு கூட்டமாக இருக்கிறது. அவருக்கு நம்முடைய வல்லமை உயிரோடு இருப்பதை நாம் நிரூபிக்க முடியவில்லை என்று அவருக்கு ஒரே ஒரு ஏக்கம். அப்படி என்ன செய்தார்? ஒரு நாள் அவருக்கு அறையை கூட்டிக் கொண்டு 3 நாட்கள் உபாசம் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நீர் அவரை பயன்படுத்தணும். அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்கள் ஆண்டவரை சீடர்களை எப்படி பயன்படுத்தணும்? ரோட்டில் நடக்கும் போதெல்லாம் நிலப்பட்டு மக்கள் சுகமானார்களே, அதிசயம் அற்புதம் நடந்தது. உயிரோடு இருப்பதை வார்த்தை வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்தினீரே சுவாமி, அந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். இயேசு சுவாமி தரிசனத்துக்கு வந்தார். அவர்கள் 13 கவிகள் சொன்னார். அது அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார்.
the power of the price of God's miracle working power, the price of God's miracle working power, தேவனுடைய வல்லமை அதிசயங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் சேர்க்க வேண்டிய கிரியம் என்று சொல்லி அந்த எழுதுவதாக பார்க்கிறோம். அப்ப ஒரு காரணம் சொன்னா முற்றிலுமாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்தம் என்ன செய்வது? வாழ்க்கையில விசுவாசத்தை கொண்டு வருது, ஒரு தைரியத்தை கொண்டு வருது. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பாவமில்லாம இருக்கிறேன், நான் குற்றமற்றமா இருக்கிறேன், ஆண்டவருக்கு செல்லும் போது ஒரு விசுவாசம் தைரியம் வருகிறது. தைரியமானவருக்கு நாம் பேசக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ஒரு பக்கம் என்ன ஆகிறது? அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அவர் வல்லமையை பெற்று ஊழியம் செய்து இப்படியாய் வாழ்வுக்கு தான் தேவன் உலகத்தில் வந்தார். ஏதோ செத்த மக்கள் அல்ல, நான் செத்து போன தேவனை வணங்குவதற்காக அல்ல, உயிரோடு இருக்கும் மக்களை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், அதிசய அற்புதங்களை காண வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் அழைத்தார். அதே போல இந்த மனிதன் பாருங்க, தன்னை முற்றிலுமாக கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஏராளமான மக்கள் அற்புதங்களை அடையாளம் பார்த்தார்கள். வாய்க்கர்ஸ், ஹியூமர்ஸ், கேன்சர்ஸ், இன்னும் வீல் சேர்ஸ் கொண்டு வரவங்க, ஸ்ட்ரெச்சர்ஸ் கொண்டு வரவங்க எழுச்சி நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட வல்லமையான கிரியை கத்தர் தேவன் மனுஷன் செய்தார். நாம் தேவனோடு நெருங்க அவருடைய பரிசுத்த வல்லமை நமக்கு கிரியை செய்யும் போது நாம் தேவனோடு நெருங்கி சேர்வது விடுதலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விடுதலுக்கு ஆறுதலை இருந்தது. விடுதலை கொண்டு வருவதற்கு கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த 3 காலத்தில் தான் தேவன் வந்தார். இதெல்லாம் மக்கள் நான் சொல்கிறார். அன்றைக்கு சக்கரியம் ரட்சத்தின் பங்கை தாவீதின் வம்சத்துக்கு ஏற்படுத்தினார். நாம் வாழ்நாளெல்லாம் அவரை பொழுது கொள்ளும்படிக்காக, வாழ்நாளெல்லாம் நாம் சத்துருக்களிலிருந்து விடுதலை கொள்ளும்படிக்காக, நாம் வாழ்நாளெல்லாம் அவருக்கு தூய்மையாக வாழும்படிக்காக ரட்சத்தின் பங்கை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அவர் சொல்லாத பார்க்கிறோம். இந்த நாளிலும் பெரியமானவர்களே, கிறிஸ்துமஸை நாம் அவ்வளவு கொண்டாடுகிறோம், துதிக்கிறோம். நாம் எதற்காய் வந்தார் என்பதை கொஞ்சம் சுருக்கமாய் சொன்னேன் பாருங்க. இதுதான் நம் ஆண்டோடைய முக்கியமான காரணம். அவரை நாம் நெருங்கி வாழ, அவர் அன்பனால் நிறைந்திருப்பதற்கான சுத்தம் பெரியமாக அன்பு நிறைந்தவர்களாக வாழணும். இயேசு சுவாமி பிரசங்கிக்கும் அவருதான் சொன்னார், ஒரு அன்பா இருங்க, ஒரு அன்பா இருங்க. இயேசு சுவாமி எப்படி சீக்கிரத்தை நேசித்தாலும் அந்த விதத்தில் நாம் பிறரை நேசிக்க வேண்டுமா? அது முடியுமா? எப்படி முடியும்? நாம் அந்த அன்போடு வந்தால்தான், கிறிஸ்துவின் அன்பினால் நாம் நிறைந்தால்தான் கொடுக்க முடியும் பிறருக்கு. We cannot give what we do not have. நமக்கு எல்லாத்தையும் நாம் கொடுக்க முடியாது. நாம் கொடுக்க வேண்டியது அன்பு. அந்த அன்பு பெறுவதற்கு அவர் நம்முடைய உள்ளத்தை அன்பினால் நிரப்புகிறார். இயேசு அன்பை ருசிக்கும்படிக்க செய்கிறார். அந்த அன்பினால் நேசிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இதுதான் தேவை. அந்த நிறைந்திருக்கும் என்றால் சத்துருவை மேற்கொள்ளலாம். நாம் அவரை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தொழுது கொள்ளலாம். தூய்மையான வாழும் பாக்கியத்தை பெறலாம். இதற்குதான் இயேசு சுவாமி வந்தார். இந்த நாள் அதை விசுவாசிப்போமா? நாம் நம்புவோமா? சுவாமி அந்த நோக்கத்தை வாழ்க்கை நிறைவேற்ற சுவாமி எதற்காக வந்தீரோ அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். ஏதோ கிறிஸ்துமஸ் என்று பாடுகிறோம். அந்த நீ பிறந்ததை எல்லாரும் பாடுகிறோம், துதிக்கிறோம். அதை நல்லதுதான். அதை விட முக்கியமானது எதற்காக வந்து வாழ்க்கை மாறணும் சுவாமி. இப்படியே இருக்கக்கூடாது சுவாமி. வல்லமையாக நிறைந்திருக்கணும், இந்த பரிசுத்தால் நிறைந்திருக்கணும், இந்த சமாதான நிறைந்திருக்கணும் சுவாமி. அதுவே நாம் பின்பற்றணும் முற்றிலுமா என்று சொல்லி நம்மை ஒப்புக்கொடுப்போம் என்றால் கர்த்தர் அப்படியே செய்வார். இதுதான் உங்களுக்கு வெளிச்சம் என்று சொன்னாங்க. நாமே வெளிச்சமா இருப்பதற்கு தேவன் நமக்குள் கிரியை செய்து அனுபவிக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை நாம் அனுபவிக்க நாம் ஜீவிப்போம் என்றால் அந்த வாழ்க்கையில் தேவட பலன் என்பதும் நம்முடைய ஆவியை நமக்கு அனுப்புவார். இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அந்த சபையில் ஆதி கிறிஸ்தவ சபையில் எப்படி இருந்ததோ அதே போலதான் இந்த நாட்கள் கடைசி நாட்கள் இன்னொரு தடவை அற்புதம் செய்கிறார். எப்படி வருவதற்கு முன்பாக பலத்த காரியங்களை இந்த உலகத்தில் செய்தாரோ அதே போல இனி வரும் நாட்களிலும் அவர் 2ஆம் வருகையிலும் கூட பெரிய காலம் செய்யப்படுறார். சபைகளுக்கு இடமிருக்கிறார். சபை நிறைந்து வரும் நாட்கள் வரப்போகிறது. எப்படி மக்கள் தேடி வருவார்கள், எங்கிருந்தாவது கிடைக்கலாம், எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று. அதுக்கு நீங்கள் தான் சாட்சி. நீங்களே தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொருப்பமாக இந்த காலையில் அவருக்கு நன்றி செலுத்தோம். செய்த நன்றி நான் நினைக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணும். அது மாத்திர சுவாமி என்னையும் ஆசீர்வாதமாய் மாற்றும். அந்த நாள் உலகத்தை நிரப்பும். அதுக்குதானே வந்தேன் சுவாமி. அந்த நான் முற்றிலும் ஜீவிக்கும்படிக்கு, தூய்மையாக வாழும்படிக்கு, வாழ்நாளெல்லாம் ஆராதனை செலுத்தும்படிக்காக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் அப்படியே செய்வோம். ஜெபம் பண்ணோம்னா நான் கண்களை ஜெபம் பண்ணணும். நம்முடைய சுவாமி மற்றும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பெரியமானவர்களே, இந்த 3 காரியத்தையும் மறக்காமல் ஞாபகம் கொள்ளுங்கள்.
எசேக்கியா மூலமாக only 3 simple things. சாதாரண காரியங்கள் அவர் சொல்கிறார். நாம் சத்துக்களை விளைவிச்சு நாம் சமாதானத்தோடு நாம் விடுதலையோடு சந்தோஷத்தோடு அவரை நாம் பயமில்லாமல் அவரை சேமிக்கும்படி பயத்தை அப்புறம் நீக்கும் தேவன் உரம்பே தன் தேவன் ருசிக்க all your fear will go, எல்லா பயத்தை நீக்கி கூடாது வருவார் அவர் அங்கே ருசிக்க பயமொன்று நீங்கி போகும் தைரியம் இருக்கிறார். நாம் விடுவதில்லை உன்னை கைவிடும் என்று சொன்னவர் என்னோடு கூட இருக்கிறார். அவரின் மூலமாய் கிரியை செய்வார், நம்பிக்கை உண்டாவதாக. வாழ்நாளெல்லாம் தூய்மையான வாழ்க்கை, கைகள் சுத்தம், இறைத்து சுத்தம், மனது சுத்தம், அந்த உள்ளத்து சுத்தம், இவரெல்லாம் வாழ்க்கை காண்கிறார். அது சாத்தியமாய் மாற்றுபடிக்காக தம்முடைய ஆவியை அனுப்பி நாம் ஜீவனை சிறுவையை கொடுத்து நம் ரத்தத்தை சிந்தி அவர் காய்கள் மூலம் வரக்கூடிய அந்த கிருபை அது காய்கள் மூலம் வரக்கூடிய இந்த பரிசுத்தாவின் ஆவியின் கிருபையை நாம் பெற்று வாழ்ந்து பாவம் செய்யாமல் வாழ்படி சாட்சியாக இருக்கிறான். நாங்கள் கொண்டவர்களாக நாடோடு நெருங்கி சேர்வோம். வெற்றிகரமான வாழ்க்கை நடத்தக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். காரணம் இயேசு சுவாமி நமக்காக ஜீவனை கொடுத்து இவரோடு நித்தமாகி அனுப்பி அவரை போல வாழும்படிக்காக அவரை போல ஜீவிக்கும்படிக்காக நாம் அழைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையோட அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய பொறுமை, அவருடைய தூய்மை, அவருடைய கிருபை எல்லாம் காணப்படுகிறார். உலகம் கண்டார் எல்லாரையும் அவரை போல மாற்றுவதற்காக இதை எதிர்பார்க்கலாம் நாம் ஜீவிப்போம். அதனால் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். Thank you Jesus. Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத நேசம். Thank you Jesus. Lord, எங்களை மாற்றுவதற்காக நான் வெறும் செத்த மக்கள் அல்ல சுவாமி. நான் ஒன்று புதுவாத மக்கள் அல்ல. ஏவாதிகளுக்கு வாசம் செய்கிறார். கிறிஸ்து இருப்பதே மகிமையின் நம்பிக்கை சொல்கிறார். மகிமையின் நம்பிக்கை ஆசாரிகளாலும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாகவும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், விசேஷ ஜனம் என்று வேதம் சொல்வது. அப்படிப்பட்ட மக்களாக இருக்கும்படிக்காக இந்த உலகம் பேசுவாங்க. அதை நான் அனுபவிக்க, அதை தேடி பெற்றுக்கொள்ள ஒரு வீழ்ச்சி. Love not the world, neither things that are the world. If any man love the world, the love of the Father is not in the world. உலகத்துடைய காரியங்களை நேசித்து ஆண்டுகளை மாம்சத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவத்தின் தகுதி எல்லாம் ஒழிந்து போகும். தேவ சித்தம் செய்யணும் என்று நிலைத்திருப்பான் எழுதப்பட்டிருக்கிறேன். அந்த கிருபைகளுக்கு அறுபடி காரியங்களை காரணம் சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் ஒவ்வொரு நேரத்தை கருத்து வைத்து அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறாங்க சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். அதுக்கெல்லாம் வந்தீங்கப்பா. இந்த கால ஒவ்வொரு சகோதரர்களும் கருத்து வைத்து ஆசீர்வதிக்கிறாங்க. உடைய சமாதானத்தை கட்டளையிடுகிறார்கள் சுவாமி. சத்துருக்கள் யாராவது என்னென்ன போராட்ட குடும்பங்கள் வருகிறதோ பொல்லாத பிசாசு ஆண்டவரே வகை மீறி எப்படி விழுகிறான் அழைத்து பிரியும் பொழுது இந்த விசுவாசங்கள் தந்தவனை மேற்கொள்ளும்படிக்காக செய்கிறேன். இந்த காரியத்தை செய்யும்படிக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே வருகை வல்லமை பிள்ளைகளுக்கு இறங்கட்டும். ஆண்டவரே மகிமை பிரசனம் பிள்ளைகளுக்கு இறங்கட்டும், குடும்பங்களுக்கு இறங்கட்டும் சுவாமி. எல்லா கட்டுகளும் கேள்வியும் வேறு பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதியும் கர்த்தாவே. Thank you Jesus. Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை கிடைப்பதற்காக உலகத்தில் வந்தீரப்பா. சந்தோஷமாக சேமிப்பதற்காக, வானெல்லாம் வாய்மொழி வாழ்வதற்காக, வானெல்லாம் தூய்மையோடு வாழ்வதற்காக, சத்துருக்கள் விளைவுகளாய் வாழ்வதற்காக, பிறருக்காக சாட்சிகளாக இருப்பதற்காக நன்றி சுவாமி. அது ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்காக இந்த காலையில் வாழ்வு சொற்கள் வருகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எங்கள் அழைப்பு மகாபெரிய அழைப்பு. இந்த காலை கூடியிருக்கும் ஒவ்வொரு சகோதரருக்கும் நீ அழைப்பு மகாபெரிய அழைப்பு. சாதாரண அழைப்பு அல்ல சுவாமி, மகிமையின் அழைப்பப்பா. எங்கள் சுற்றும் இருக்கும் மக்கள் எத்தனை பேர் இருள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், மரியாதைகளாக இருக்கிறார்கள் சுவாமி. பல விதத்தில் பாடுபட்டு இருக்கிறாங்க சுவாமி. கஷ்டத்தின் பாதையில் கடந்து போயிருக்கிறாங்க சுவாமி. நாங்கள் தான் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். எங்களை பயன்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வல்லமையான அபிஷேகத்தால் நிறைந்து பரிசுத்தாவின் வல்லமை ஒவ்வொரு சகோதர ஆட்கொண்டு சுவாமி இயேசுவை போல மாறி அநேகருக்கு சாட்சிகளாக செய்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் கர்த்தரை ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு நேரம்
வாழ்வதற்காக செழிக்க Lord, use them mightily for your glory, Lord. ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரியும் உடைய வல்லமையினால அபிஷேகத்தை பயன்படுத்தும் சுவாமி. இன்றைக்கு வேண்டியது வாலிபர்கள் அபிஷேகத்தால் நிறைந்து வல்லமையினால் நிறைந்து உடைய மகிமையை வெளிப்படுத்தும் மக்கள் அவசியம் சுவாமி. அன்றைக்கு ஏஆரின் மூலமாக நீ செய்த அற்புதங்கள் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் செய்யணும். கால உலகத்துக்கு ஒரு கண்ணீருக்கு முடிவை கொண்டு வரணும்ப்பா. துக்கத்துக்கு முடிவை கொண்டு வரணும். சத்துருக்கு விலை கொண்டு வரணும் சுவாமி. ஆமாண்டவரே, நீர் அப்படிப்பட்ட மக்களாக ஒவ்வொரு மாற்றுபடிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் பயன்படுத்தும் சுவாமி. இந்த உலக பெருசல்ல, நீதான் எங்களுக்கு பெரியவர், நீதான் எங்களுக்கு பெரியவர் அப்பா. உங்களுடைய மகிமைக்காக நாங்கள் அழைத்திருக்கிறேன். உங்களோடு நெருங்கி செல்லும்படிக்காக எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு சாட்சியாக இருக்கும்படிக்காக எடுத்திருக்கிறேன். ஆகவே சாரிடாதா வாக்கியத்தை ஒரு சொல்லும்படிக்காக செபிக்கிறோம். ரட்சணைக்கும் எங்களை ரட்சிப்பதற்காக ரட்சணைக்கும் ஏற்படுத்தினேன் சுவாமி. இந்த நாளை ரட்சித்து ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் யாராவது குடும்பத்தில் இருந்தால் அவருக்காக ஜெபித்துக்கொள்ளும் பிள்ளைகளை கண்ணீரை கண்ணிப்பார். பெற்றோர் இருக்கலாம் சுவாமி, சகோதரர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருப்பாங்க, யாராலும் இருப்பான். ரட்சணைக்கும் ஏற்படுத்தின தேவாரின் தேவன் நிறைய மக்களுக்கு தெரிவிக்க அவ்வளவு ரட்சத்துக்குள்ளாய் பாராட்டுகிறேன். ஆசிரியர் தேங்க்யூ ஜீசஸ். எங்களோட ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், ஆராதனைக்காக ஸ்தோத்திரம், போதலுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்கள் தலைமை போதலுக்காக செபிக்கவும் சொன்னார். அவர் நல்ல சிவரத்தை தீர்க்காக கட்டியிருக்கார். இந்த காரியங்களை சுவாமி அழைத்திருப்பதை ஊருக்கு சென்று அந்த போய் பிளேஸ்ல போய் ஏழு மக்கள் மத்தியில் ஊழி செய்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரு தியாகம்! இப்படிப்பட்ட மகனை பலப்படுத்தி இன்னும் பல வருஷங்கள் உயிரோடு நமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக கருத்து ஜெபிக்கிறோம். அந்த சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவரோட துணை நிறுத்து பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். மாஸ்டர் குமாருக்காக, அவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இதெல்லாம் உண்மையாக உத்தமத்தோடு ஆண்டவரே ஊழியம் செய்கிறார்கள் அப்பா. ஆகிய அவரை கனப்படுத்துகிறார்கள், அவரை உயர்த்துகிறார்கள், வல்லமை கொடுக்கிறார்கள். அவர் ஜபத்தை கேட்பது ஜபம் பண்ணும்போது அதிசயங்களை செய்கிறார்கள் சுவாமி. மக்கள் சுற்றி மக்கள் இயேசு தேடி வரட்டும் சுவாமி. அவர் மகிமை காண்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு சகோதரரும் ஆசீர்வதி தனித்தனியாக என்னென்ன தேவை இருக்கிறதோ அதெல்லாம் கொடுக்கறா வந்து எங்களை சந்தோஷப்படுத்தும்படி வந்தீர். எங்களை சுகமாயிருக்கும்படிக்கு வந்தீரப்பா. நான் மகிழ்ச்சியோடு செழிக்கும்படிக்கு வந்தேன் சுவாமி. துக்கத்தோட இல்ல, வியாதியோட இல்ல, வறுமையோட இல்ல, கஷ்டத்தோட அல்ல சுவாமி. அதெல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்காக வந்தேன். நான் உலகத்துக்கு எல்லாருக்கும் நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தி கொடுக்கும்படிக்கு வந்தேன். அந்த செய்தியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பெற்று சந்தோஷத்தோடு பெற்று புதிய வருஷத்துக்கு நுழைவும்பால் ஒவ்வொருவரும் தனித்தனி ஆசிரியர் இந்த சமூகத்தோடு செல்ல, இந்த பிரசத்தோடு செல்ல உதவி செய்யணும். நல்ல எல்லா புதிதான மகிழ்ச்சியை செல்ல ஜீவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.